Hi friends, welcome to back my channel. இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு நம்ம முகத்துக்கு நல்லா பிரைட்னஸ் கொடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு சோப் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யறது, என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். கிரேட்டரில் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் இருக்கிறத தான் நல்லா கிரியேட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இப்படி நான் கிரியேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன், அது சூடாகட்டும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்டு ஒன்று இருந்தாக்கா எப்படி அதை சென்டரில் வச்சு விட்டுடுங்க. ஏன்னா நம்ம பாத்திரம் வைக்கும் போது இப்படி கலக்கும் போது அது ஷேக் ஆக சாஞ்சிடும். அதனால தான் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால தண்ணி நம்ம இது ரெடி பண்ணுறதுல அந்த தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்கும். இப்போ நான் இந்த கிரேட்டரில் உருளைக்கிழங்கு நான் இது பண்ணி வச்சிருந்து அதில் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சின்ன சின்ன ஹோல்ஸில் பண்ணால், இப்போ இது நான் ஒரு பாத்திரம் வச்சு இதை இந்த ஜூஸை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். வடிகட்டி வச்சுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு ஜூஸு இருக்குது. இதுவே போதும். ஒரு சோப் செய்கிற அளவுக்கு இவ்வளோ தான் வேணும், ஜாஸ்தி வேண்டாம். இந்த அளவுக்கு நீங்கள் சின்ன ஹோல்ஸில் கிரேட்டரில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் கிடைக்கும். நீங்கள் பெரிய இதில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் கிடைக்காது. உங்களுக்கு வந்து அந்த ஜூஸோடு எடுத்து பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அந்த கொஞ்சம் நேரம் விட்ட பிறகு அந்த கீழே அந்த டாஸ்க் நிற்கும் ஒயிட்டாக, மேலாக இந்த தண்ணி எடுத்துகிட்டு அந்த டாஸ்க் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்ட்டில். இப்போது அடுத்து பியூர் சோப் டைப்பில் இப்போது கிறிஸ்லின்னு சோப் இருந்திருக்கு. நான் அப்போலாம் வாங்கிட்டு வந்திருந்து. உங்கள்கிட்ட என்ன மாதிரி டைப் பிராண்ட் சோப் இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாதி பீஸு நான் எடுத்து இதில் பொடி பொடியாக கட் பண்ணி சின்ன சின்ன ரொம்ப பெருசு இருந்தால் ஆகாது. பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிடணும். அடுத்து இதில் சேர்க்குறது வந்து அலோவேரா ஜெல்லு, பாதாம் ஆயில். இப்போ இதை வச்சு நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக க்ளோவாக பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக. நீங்கள் சாதாரண உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணிவிட்டு அது 2 பீஸாக கட் பண்ணி உங்கள் முகத்துக்கே நீங்கள் ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நைஸாக சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சாதாரண வெறும் உருளைக்கிழங்குலே அப்போ இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணும்போது நல்லா சூப்பரான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். பாருங்க, இப்போ டபுள் பாயில் மெத்தடில் இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. நான் இது இப்படி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா சூடாகும் போது இப்போ இந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் உருளைக்கிழங்குல அதில் அலோவேரா, அடுத்து பாதாம் ஆயில் சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் அது நல்லா மெல்ட் ஆகணும். இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் பண்ணினா தான், இல்லை கட்டி நீங்கள் அப்படியே டைரெக்டாக வச்சு பண்ணிங்கன்னா சோப்பு வராது. பாருங்கள், இப்போ அது மெல்ட் ஆகி நிற்குது. பாருங்கள், இப்போ இதில் மேலாக இந்த தண்ணியை நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காட்டுறது கீழே வந்துட்டு எப்படி அந்த ஒயிட் உருளைக்கிழங்கு அந்த டாஸ்க் வருதுன்னு சொல்லிட்டுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் அந்த டாஸ்க்கு இருக்கும் இதில். இப்போ நான் இதில் தேவையான அளவுக்கு தான் இந்த தண்ணியை ஊற்றி நான் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் ஜாஸ்தி தண்ணியில் இது நான் இந்த தண்ணியோட தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு அந்த டாஸ்க்கு காட்டுறது தான் அந்த தண்ணி எடுத்தேன் நான். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் அலோவேரா ஜெல்லு மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
1 டீஸ்பூன் அளவுக்கு நான் அலோவேரா ஜெல்லு, அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் ஆயில், இந்த மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் ஆயில். இப்போ இது 3 நல்லா சேர்த்து கலக்கிக்கணும். ஏன்னா அதை அந்த சோப்பு அங்கே மெல்ட் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதில் ஊற்றி கலக்கும் போது அவ்வளோ சூப்பராக சோப் நம்மளுக்கு ரெடி ஆகும். உருளைக்கிழங்குல வந்து நம்ம முகத்தில் இருக்கிற அந்த பிம்பிள்ஸு, கருப்பு மார்க்கை நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். நீங்கள் நார்மலாக உருளைக்கிழங்கு தேய்ச்சாலும் உங்களுக்கு அந்த ஸ்மூத் கிடைக்கிது, முகத்தில் அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குதுன்னா இதில் வந்து டார்க் ஸ்பாட் சர்க்கிள்லாம் க்ளீனாக கிளியர் பண்ணி கொடுக்கும். முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளி எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். வேற உருளைக்கிழங்குலேயே அலோவேரா வந்து நம்ம ஈரப்பதத்தை தக்க வைக்கும். அது இல்லாமல் பாதாம் ஆயில் நம்ம முகத்தை நல்லா நேச்சுரலாக ஸ்கின்னு டெவலப் பண்ணி கொடுக்கும். பாருங்க இந்த அளவுக்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே நான் வச்சிருக்க சோப் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்குது. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் எடுத்து வச்சுக்கிறது இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுக்கும் போது என்ன மாதிரி கலரில் இருக்கும் பாருங்க. உருளைக்கிழங்கு போட்டுன்னு அவ்வளோ சூப்பராக பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதை எடுத்து இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் மோல்டு எதுனா இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட தேவையான அளவுக்கு எண்ணெயில் வேஸ்லின் ஏதாவது போட்டு இதில் நான் இதில் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். ஃபுல்லாக இந்த பாக்ஸ் பூரா இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. தேய்ச்சி வச்சுக்கின பிறகு தான் இதில் நான் இந்த சோப்பு ஊற்றுறேன். ஏன்னா இதில் மோல்டு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் வரும். இப்போ இதில் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படியே நார்மல் இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கலாம். 2 ஹவர் கழிச்சு நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு உடனே இது ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது நம்ம ஊற்றும் போது இந்த கலரில் இருக்குது. அப்புறமா எடுத்து பாருங்கள் என்ன மாதிரி கலரில் வரும்னு சொல்லிட்டுன்னு. உருளைக்கிழங்கு இருந்தாலும் அந்த டைப்பில் வரும். இப்போ இது நல்லா ஆறின பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிட்டு இருக்குது. கையை வச்சாலும் ஒட்ட மாட்டேங்குது. இப்போ அப்படியே இதை திருப்பி உல்ட்டா பண்ணிட்டு ஒரு தட்டினால போதும், சோப்பு ரெடி. ஏன்னா நம்ம வேஸ்லின் இல்லை ஆயில் ஏதாவது தடவிட்டோம்னா சூப்பராக சோப் வந்துடும். பாருங்கள் உருளைக்கிழங்குல சூப்பரான சோப். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த முகத்தில் இருக்க அந்த பிம்பிள்ஸ் மார்க்கெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும்.
இது ஆயிடுச்சுனாக்கா இதே நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா இது ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருக்கும் போதெல்லாம். நான் ஒரு பாதி சோப் தான் எடுத்தேன், இந்த அளவுக்கு வருது. உங்கள்கிட்ட என்ன மாதிரி டைப்பில் சோப் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.